அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தம்ப்நெயில் பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. எல்லாருக்கும் நன்றி. முதல்ல இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு. ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. இது சம்பந்தமான ஒரு வீடியோ மிக விரைவில் வேறொரு களத்துல வர்றதுக்கு காத்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி மேலோட்டமா ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். இலங்கையை பொறுத்த வரைக்கும் குடியிருப்பு பறிப்பு சட்டம் அப்படிங்கிறது அமுலுக்கு இன்னைக்கோட 77 வருஷம் பூர்த்தி ஆகிருச்சு. 1949 ஆண்டுல தேர்தல் திருத்த சட்டம் மூலமூட வாக்குரிமை பறிப்போயிருச்சு. லட்சக்கணக்கான மலையக தமிழர்கள் குடியுரிமையை இழந்து நாடற்றவர்களா ஆக்கப்பட்டாங்க. இந்த சம்பவம் இடம்பெற்று 7 தசாப்தங்கள் கடந்துருச்சு. ஆனாலுமே மலையக தமிழர்களுக்கு இப்ப வரைக்கும் நீதி நிலைநாட்டப்படல. ஏனைய சமூகத்தோட ஒப்பிடுறப்போ மலையக மக்கள் அப்படின்னு சொன்னாலும் எங்களோட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பின்தங்கிய நிலையில தான் மலையக மக்களை எல்லாருமே வச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். எத்தனையோ அரசாங்கம், எத்தனையோ ஆட்சியாளர்கள், எத்தனையோ ஆக்கள் எல்லாமே மலையக மக்களோட உரையாடி இருந்தாலும் அவங்களோட கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இப்ப வரைக்கும் மலையக மக்களோட வாழ்க்கை நிலை மாறல அப்படிங்கிறது தான் உண்மைங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் மலையக மக்கள் அப்படின்னு சொன்னா இலங்கையோட நாட்டோட ஒரு முதுகெலும்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட முதுகெலும்புடைய மக்களுக்கு முதுகெலும்பே இல்லாம போற அளவுக்கு அவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இப்ப வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறதுதான் உண்மை. இப்போ மலையக தமிழர்களோட அடையாளம் அப்படின்னு சொல்றப்போ மீள் நிகழாமை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் பொறுப்பு கூறல் எங்கவுமே இடம் பெறல. அதுதான் உண்மையான விஷயம். அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யாருமே ஏத்துக்கொள்ளல. 3 தசாப்த காலமா புறக்கணிப்புக்கு மத்தியில தான் மலையக தமிழர்களோட குடியுரிமை வழங்கப்பட்டுச்சு. அப்படி இருந்தாலும் 2002 ஆண்டுல அந்த பிரச்சனை முழுமையா தீர்ந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க. குடியுரிமை கிடைக்க பெற்றிருந்தாலும் மலையக தமிழர்களுக்கு இப்ப வரைக்குமே அடிப்படை உரிமைகள் கூட முழுமையா கிடைக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனம். மலையக தமிழர்கள் அப்படின்ற ஒரு அடையாளம் இப்போ சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்டாலும் காணி உரிமை இல்லாதவங்க தான் இன்னுமே வாழ்றாங்க. இதுதான் கசப்பான உண்மை. ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கொள்ளல அப்படின்னாலும் இதுதான் உண்மை. இத யாருமே மறுக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்னத்தான் 7 தசாப்தம் கடந்தாலும் மலையக மக்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கு தெரியுமா? அது எப்படியான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க தெரியுமா? அதை யாருமே பாக்குறதுக்கோ அவங்களோட வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கோ யாருக்குமே அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணி அதை செய்யறதுக்கான விஷயம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா எல்லாமே ஒரு சுயநல லாபம். அரசியல் எதா வேணா இருக்கலாம், எல்லாமே சுயநலம். சுயநலத்தின் ஒரு ஊடுருவல் தான் மலையக மக்களோட வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் மலையக மக்களோட வாழ்க்கையை வச்சு நிறைய கேம் ஆடப்பட்டுட்டு இருக்குதுங்க. இது ஒரு மேலோட்டமான ஒரு காணொளி தான். வெகு விரைவில் மலையக மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்களுடைய வீடமைப்பு எப்படி இருக்குது, அவங்களுக்கான வருமானம் எங்க இருந்து வருது, அவங்களோட அந்த கல்வி முறைமை, பிள்ளைகளோட வாழ்க்கை முறைமை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே ஒரு காணொலியில உங்களுக்கு நேரடியா நான் கொண்டுட்டு தரப்போறேன். ஸோ எங்களோட சேனல் அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பாக்குறதுக்கு முற்றும் முழுதா மலையக மக்கள், தோட்ட தொழிலாளர்கள், அந்த தேயிலை செடிக்காக பாடுபட்டவங்க இப்ப தேயிலை செடியோட உரமா மாறிட்டு இருக்கிறாங்க. உணர்வு பூர்வமான தத்ரூபமான ஒரு வாழ்க்கை வடிவத்தை உங்க கண் முன்னாடி நான் காட்ட போறேன் காணொலியினூடாக. அந்த காணொளி மிகவும் வெகு விரைவில் வெளிவர இருக்குது.